புதிய தொழில் தொடங்கியுள்ள சீரியல் பிரபலங்கள் செந்தில் அண்ட் ஸ்ரீஜா. ஸோ எங்கே அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ ரேடியோவில் இளையராஜா பாடல்களை வச்சு ஒரு அழகிய ஷோ நடத்தி அதன் மூலியமாக பிரபலமானவர் தான் மிர்ச்சி செந்தில். முதல்ல இயக்குனர் சேரனோட தவமாய் தவம் இருந்த படத்தில் அவருக்கு அண்ணனாக நடித்தார். ஸோ அதுக்கப்புறமா தொடர்ந்து படங்கள் நடித்தாலும் பெரிய அளவில் ரீச் கிடைக்கல. அப்படியே சின்னத்திரை பக்கம் வந்தவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி சீரியலில் நடித்து ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆனார். ஸோ இந்த சீரியல்லையே தனக்கு ஜோடியாக நடித்த ஸ்ரீஜாவையே பார்த்தீங்கன்னா காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க. இப்போது செந்தில் பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற அண்ணா சீரியலில் நடிச்சிட்டு வராரு. இப்போது புதிய தொழில் தொடங்கியுள்ள செந்தில் இது குறித்து ஒரு பேட்டியில் திருவள்ளாவில் ஒரு கஃபே விலைக்கு வந்துச்சு. முன்னாடி நடத்துனவங்களால தொடர்ந்து அதை நடத்த முடியல. ஸ்ரீஜா அதை வாங்கி பண்ணலாம்னு சொன்னதும் நானும் ஓகே சொல்லிட்டேன். ஆனால் கொஞ்சம் வேலையாக தெரியுது. படப்பிடிப்பு முடிஞ்சதும் வீடு இந்த மாதிரி இருந்தவன் இப்போ கேரளா போயிட்டு கஃபே வேலைகளையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி நிர்வாகம் எல்லாத்தையுமே ஸ்ரீஜா தான் பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி செந்தில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போது செந்தில் சினிமாவை தாண்டி புதுசாக நடத்திட்டு வர இந்த தொழிலுக்காகவே ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செந்தில் அண்ட் ஸ்ரீஜாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.